கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே வீதி விபத்துக்களை தடுக்க வேண்டும் வீதி விபத்துக்களை தடுக்க வேண்டும் வீதி விபத்துக்களை தடுக்க வேண்டும் கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே ஒரு வருடத்துக்கு எத்தனை உயிர்கள் போய்விட்டது? வீதி விபத்துக்களை கிளிநொச்சி மாவட்டத்தில் விபத்துக்கள் மிக மிக அதிகரித்திருக்கு. இழப்புகள் ஈடு செய்ய இயலாது. சில பேர்ட்ட அவசரம் அல்லது அவையுடைய கண்மூடித்தனமான போக்கு அநியாயமாக எங்களுடைய உயிர்களை காவு கொள்ளுது. கணிசன் சென்ற இழப்பு இந்த மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, இலங்கைக்கு ஒரு பேர் இழப்பு. அவர் ஒரு மும்மொழி வித்தகர். தமிழ் மொழியில் நிறைந்த ஆளுமை உள்ளவர், ஆங்கிலத்தில் மிகுந்த ஆளுமை உள்ளவர், சிங்களத்தில் ஆளுமை உள்ளவர். நான் அவரோட நீண்ட காலம் கூறக்கூடிய ஒரு 8 வருடங்கள் ஒரு பாடசாலையில் பணியாற்றதில் அவர் ஒரு அன்பானவர், பண்பானவர். வார்த்தைகளால் அவருடைய நல்ல பண்புகளை விவரிக்க முடியாது என்று இழந்து நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, கஜி உத்திரவிடம் வீதியில் படித்த என்னுடைய மாணவி, அதுக்கும் ஒரு வீடு செய்ய இயலாத உழைப்பு. அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு யார் பதில் சொல்கிறது? இந்த விபத்துக்கள் நடக்கிறவர்கள் கொலையாளிகள் என்பதுதான் என்னுடைய முடிவு. நானும் விபத்துக்கு உள்ளாகி டிப்பரால் அடிக்கப்பட்டு பிறந்த சந்தியில் 6 மாதங்கள் கால் நடக்க முடியாமல் ஒரு ஊனமுற்ற நிலையில் இருந்துதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு விதி ஏதோ இருந்திருக்கு. சில பேருக்கு விதி என்றது இந்த வாகன வடிவில் வாரதை நாங்கள் கட்டாயம் ஒட்டுமொத்தமாக மக்கள் சேர்ந்து இதை எதிர்க்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் இது மிக மிக அதிகரித்திருக்குது. ஆகவே இந்த கொலையாளிகள் உண்மையாக பச்சை குத்த வேணும் என்பதுதான் என்னுடைய இது. இவர்களுடைய ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தை இவர்கள் வாழ்க்கை காலத்திலேயே வாகனத்தில் தொட இயலாத அளவுக்கு, வாகனத்தை இவர்கள் ஓட இயலாத அளவுக்கு தடை செய்யப்பட வேண்டும் என்றது என் போன்ற பலருடைய கருத்தாக இருக்கின்றது. உண்மையிலே அவர்கள் இனிமேல் வாகனத்தை அவருடைய கையில் கொடுத்தா இவர்கள் எல்லாம் ஒரு மஞ்சள் கொண்ட ஒரு பாதுகாப்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு பார்வசாரி கடவையில் வச்சு அடிச்சு தந்தது. அதே போலதான் ஜதுகிரி என்ற மாணவி, அது என்னுடைய மாணவி, பரந்தன் இந்து மகாவித்தியாலய மாணவி, அதுக்கும் இதே மாதிரி டிப்பரால் அடிச்சு தந்து வருடமே நாளுக்கு நாள் தொடர்ந்து இந்த இழப்புகள் வந்திருக்கு. ஜீவரஞ்சினி டீச்சர், ஒரு தமிழ் ஆசிரியரும் இதே மாதிரி தான் இந்த காக்காடை சந்தியில் நாங்கள் இழந்த நாங்கள். அப்போ நீண்ட காலமாக 2010 மீள்குடியேற்றத்துக்கு பிறகு கொலை வரி பிடித்தவர்களால் அநியாயமான கொலைகள் இது அவைக்குது சாதாரணமான விடயம். இழந்து குடும்பத்தில் ஒவ்வொரு உயிர்களை இழந்து தவிக்கிற எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவை நான் இது கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுற போலீஸ் அவர்களுக்கு சரியான சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும். இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்னா ஏதோ 14 நாள் உள்ளுக்கு கொண்டே வச்சுட்டு அவர்களை மீண்டும் வெளியில் அவர்கள் நெஞ்ச நிமித்திக்கொண்டு திரும்பியும் அதே வாகனத்தை ஓடுகிறார்கள். டிப்பரும் மோட்டார் சைக்கிளும் எங்களுக்கு ஜமனுடைய வடிவிலே வருகின்ற வாகனங்கள் என்பதுதான் இது. இவர்களுடைய ஓட்டுநர் கரும இதாண்டு சரியான நஷ்டஈடு முக்கியமில்லை. ஒரு நஷ்டஈடு கொடுத்துட்டோம் என்று வீரம் பேசுகின்றார்கள். அடித்து உயிரை சரித்து விட்டு வீரம் பேசுகிறார்கள். இழப்பீடு கொடுத்துட்டோம். நஷ்டஈடு ஒரு உயிரை திருப்பி தராது, ஒரு தாயை திருப்பி தராது. இந்த 3 பிள்ளைகளும், அந்த மனைவியும் எதிர்காலம் என்ன, அந்த குழந்தையின் எதிர்காலம் என்ன, ஜாதகிரியின் பெற்றோர் அவர்களுடைய எதிர்காலம் என்ன, தீவாதிச்சருடைய கணவன் அதோட உறவுகளின் எதிர்காலம் என்ன? காலங்காலமாக
நியாயமாக கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை. ஆகவே இந்த இப்படியான கொலையாளிகள், என்னுடைய பார்வையில் அவர்கள் கொலையாளிகள் என் போன்ற சிலர் தப்பி இருக்கின்றார்கள். நான் 6 மாதம் நடக்க முடியாமல் ஊனமுற்றிருந்தேன். கால்வடிச்சு டிப்பரைச்சு பிறந்த சந்தியில் எனக்கு இந்த விபத்து நடந்தது. அது என் போன்றவர்களுடைய வேண்டுகோள், இந்த கொலையாளிகள் என்று இவர்களை பட்டம் சூட்டி இவர்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆகவே இனியாவது நாங்கள் இந்த விபத்துகளை தடுக்க வேண்டும் என்றதால் மிக முக்கியமான வேண்டுகோளாக உங்களிடம் முன்வைக்கிறேன். போக்குவரத்து போலீசாரே கேட்க வேண்டும். போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து போலீசார் அரசாங்கமே 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 மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே வீதி மரண குடியா வீதி 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 வீதி. இன்று நாங்கள் எங்களுடைய ஓய்வுநிலை ஆசிரியர் பெருமாள் கணேஷ் அவர்களின் விபத்து குறித்தும் தொடர்ச்சியாக இன்னைக்கு மாவட்டத்திலே இளைஞர்களினால் எங்களுடைய உறவுகள் அப்பாவி மக்கள் இறந்து கொண்டு இருப்பதற்கு எங்களுடைய போலீஸின் சட்டம் அதிகாரங்கள் போதாமல் இருக்கின்றதா அல்லது தெரிந்தும் தெரியாமல் மக்களை சாகடிப்பதற்காக இவ்வாறு அவர்கள் கண்டும் காணாமல் இருக்கின்றார்களா என்பதை எங்களுடைய அரசு அதிபர்களாக ஜனாதிபதிக்கு தெரிவிப்பதோடு எங்களுடைய போலீஸ் ரஃபிக் அவர்கள் அந்த எங்களுடைய மக்களை கொலை செய்கின்ற கொலை இங்கே ஒருவர் சொற்பொழிவு ஆற்றும்போது சொன்னார், இது விபத்தல்ல கொலை என தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்திலே மட்டும் எங்களுடைய மக்கள் விபத்தின் ஊடாக இறப்பதற்கு காரணம் என்ன என்பதை என்கின்ற கேள்வியை கேட்பதற்காக இங்கே அந்த அஞ்சலிக்காக வந்த மக்கள் இங்கே அணிதிரள்கிறார்கள். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தங்களுடைய ஆதங்களை இவ்வாறு ஒரு கொலை விபத்தல்ல கொலை கிளிநொச்சி மாவட்டத்திலே இனி நடக்கக்கூடாது என்பதை ஆணித்தரமாக சொல்லுவதற்காக இங்கே மக்கள் ஆதங்கத்தோடு அணிதிரண்ட வண்ணம் இருக்கிறார்கள். கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே வீதி விபத்துக்களை தடுக்க வேண்டும். வீதி விபத்துக்களை வீதி விபத்துக்களை கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே கிளிநொச்சி நிர்வாகமே இதுக்கான காரணம் படு தெளிவா தெரிகிறது. சாதாரணமாக வீதியில போற ஒரு வாகனத்தை மறித்து எல்லா வகையான பரிசோதனைகளையும் செய்கிற போலீசார் வீதியில மக்கள் நெரிசலாக போய் வரக்கூடிய பகுதியில மிக வேகமாக மோட்டார் சைக்கிள் ஓடுகின்ற இவர்களிடம் மறிப்பதில்லை, பரிசோதிப்பதில்லை. குறிப்பாட்டி போச்சந்தி இந்த பிரதானமான பாதை மக்கள் பெருமளவில் நடந்து தெரிகிற பாதைகள்ல எந்த விதமான கூச்சமும் இன்றி இதுவரைக்கும் 5 படுகொலைகள் நடந்திருக்கு. மாவட்ட நிர்வாகமாக போலீஸ் நிர்வாகமாக இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை. இந்த மாவட்டத்தில் வாழ்ற நாங்கள் எல்லாரும் உங்களை நம்பிதான் வாழ்றோம். மாவட்ட நிர்வாகத்தை போலீஸ் நிர்வாகத்தை நம்பிதான் நாங்கள் இந்த வீதியில் இறங்குறோம்.
எங்களுக்கோ எங்களுடைய பிள்ளைகளுக்கோ இந்த வீதியில் பயணிக்கிறவர்களுக்கோ கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும் ஏன் இந்த அநியாயம் நடக்குது? இதற்காக உடனடியான தீர்வு எங்களுக்கு தேவை. ஒரு மாசத்துக்குள்ள இவ்விதமான பல படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கத்தக்கதாக அரசாங்க மாவட்ட நிர்வாகமாக போலீஸ் நிர்வாகமாக இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை எங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் டிராபிக் போலீஸுக்கு பொறுப்பு அதிகாரியாக இருக்கிறவர் பதவி விலக வேணும். ஒரு உயிர் போனாலே பதவி விலக வேணும். இத்தனை உயிர்கள் போன பிறகும் இவர்கள் இருப்பதற்கான காரணம் என்ன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு நடந்திருக்கு, பாதசாரி கடவையை கடக்கிற பொழுது நடந்திருக்கு. இது எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரிகிறது. லஞ்சம் ஊழல் தலைவலித்து ஆடுகிறபடியினால தான் இது நடக்குது. இந்த அரசாங்கம் சொல்றது லஞ்சம் ஊழல் அற்ற நிர்வாகம் நடத்துறோம். இது பச்சை போய் மாவட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். இவர் இன்னும் ஒரு 25 வருஷம் இந்த மாவட்டத்துக்கும் இந்த தேசத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடியவர். பாதசாரியினுடைய பொறுப்பை உணர்ந்து அந்த பாதசாரி கடவையை கடந்த ஒரு மனிதனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கே அடித்து படுகொலை செய்துட்டு போறதை இந்த போலீஸ் பார்த்து கொண்டிருக்கேன்டா. இந்த போலீஸ் அதிகாரி கட்டாயமாக பதவி விலகியே தீரவும். எங்களுக்கு ஒரு 5 நாளைக்கு இடையில மாவட்ட நிர்வாகமாக நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பாவித்து இவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளையும் கூப்பிட்டு இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும். இல்லாவிட்டால் நான் தீர்மானித்திருக்கிறேன், கச்சேரிக்கு முன்னுக்கு சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பது. அந்த நிலைக்கு எங்களை கொண்டு போகாதீங்க. 5 நாளைக்கு இடையில அரசாங்க அதிபராக நீங்க எங்களுக்கு இதுக்கு ஒரு சரியான முடிவு தர வேணும். ஏனென்றால் நாங்கள் மட்டுமல்ல, நீங்களும் இந்த வீதியில போறீங்க, நாளைக்கு உங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கு. 5 நாளுக்குள்ள எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிய வேணும். அல்லாவிட்டால் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக தீர்மானிக்கிறேன் இந்த பிரதேசத்தில் வாழும் மக்களுக்கு. போக்குவரத்து விதிமுறைகளாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் மது போதையில வாகனம் ஓடி விபத்தை ஏற்படுத்தி ஒரு ஆள் மரணித்தால் அது கொலை குற்றமாக கருதப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படுவது இளைஞனுடைய தண்டனை சட்டத்தில் 297 வடிவாக சொல்லப்படுது. மோட்டார் போக்குவரத்து சட்டத்தில் 151 1C சொல்லுது, ஒருவர் மது போதையிலேயோ அல்லது போதைப்பொருள் பாவிச்சோ வாகனத்தை ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தினால் அது பிணையில வர முடியாத குற்றமாகவும் கொலை குற்றமாக கருதி வழக்கு தாக்கல் செய்யப்படணும். ஆனால் கிளிநொச்சியில் நடந்த எல்லா வீதி போக்குவரத்து மரணங்களும் ஒன்று போதைப்பொருள் அல்லது மது போதை பாவித்து ஏற்பட்ட மரணங்கள். இந்த அனைத்து மரணங்களும் நீதிமன்றத்தில் சாதாரண விபத்து கேஸாக போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்படும். சாதாரண இதனால அவை பிணையில வெளியில வராங்க ஈஸியாக. போலீசார் சட்டத்தை புதிய முறையில் பயன்படுத்தாத விளைவுதான் இந்த தொடர்ச்சியான படுகொலை. எங்களுக்கு தேவை போக்குவரத்து சட்டத்தை நாட்டிலே ஏற்கனவே இருக்கிற இந்த சட்டத்தை தெளிவாக உறுதியாக நடைமுறைப்படுத்தணும். அதாவது தான் தடுக்கலாம். சட்டம் வடிவ சொல்லுவோம் சார், அது ஒரு கொலை குற்றமாக கருது. அப்படி இல்லை. விபத்தை ஏற்படுத்தி கொலை செய்தாலும் விபத்தை ஏற்படுத்தி நடந்த மரணங்கள் எல்லாரும் 15-20 நாளில் பிணையில வெளியேற வருகிறார்கள். ஆகவே விபத்தை ஏற்படுத்துகிறவர்களுக்கு ஒரு துணிச்சல் அல்லது போலீஸாருக்கு லஞ்சம் கொடுத்து இந்த கேஸில் இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வழிகள் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளர்ச்சி போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடக்குது. பல விபத்துகளை ஏற்படுத்தி குழந்தை பிள்ளைகள் தாய்மார் இறந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை இடித்து போட்டு போனவர்கள் வழியால் திரிகிறார்கள். அவர்களோட பைக்கும் வாகனங்களும் விடுவிக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், டிப்பரில் நடந்தது, இப்போ குட்டடியில் கரடி போக்கில் நடந்த ஒரு தாய். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக பிரமுக சமூக ஆவலர். அவருக்கு ஏற்படுத்தப்பட்டது ஒரு சட்ட முறையின்படி அவர் வீதியை கடக்கும் போது கொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே மற்றது இந்த பெரிய மோட்டார் சைக்கிள்கள்லாம் இங்கே ஆபத்து. இந்த பெரிய மோட்டார் சைக்கிளை டிராஃபிக் போலீஸ் கண்டா, நாங்களும் வீதியில் ஒரு நாளைக்கு 4-5 மணித்தியாலும் பயணிக்கிறோம். பெரிய மோட்டார் சைக்கிள்களை கண்டா போலீஸ் மறிக்கிறதே இல்லை. அவர்களுக்கும் டிராஃபிக் போலீஸுக்கும் ஏதோ உடன்பாடு இருக்கிறதோ எனக்கு தெரியல. அப்போ பெரிய பைக்கல்காரர்கள் எல்லாம் உண்மையிலேயே அதை பெரிய பைக்கை ஓடுபவர்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் இருக்கும் மட்டும் நான் நம்பவில்லை, வாகன லைசன்ஸ். மற்றது அவர்கள் போதையிலான ஓடுவார்கள். ஆகவே போலீஸார் இறுக்கமான நடவடிக்கை எடுக்கணும். முதற்கட்டமாக போலீஸ் பொறுப்பதிகாரி, டிராஃபிக் போலீஸ் பொறுப்பதிகாரி நிப்பாட்டப்படும், இடைநிறுத்தப்படும். அதுதான் இந்த மாவட்ட மக்களின் கொதி நிலையை உடனடியாக அடக்குவதற்கு முடியும். அது நீங்கள் அரசாங்க அதிபர் என்ற முறையில் போலீஸ் திணைக்களத்துக்கும் உங்களோட மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கும் இதை கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் உங்களோட ஆதரவுகளும் நானும் இந்த மாவட்டத்தில் அவதானிக்கிறதால் மிகவும் ஒரு 22 வயது 18 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் 3 பேர் ஹெல்மெட் இல்லாமல் மிகவும் வேகமாக ஓடுகின்றார்கள்.
நீங்கள் சொல்லுகின்ற அதே குற்றச்சாட்டை தான் நாங்கள் பார்க்கின்றோம். சாதாரணமான ஒரு வயது வந்தவர் ஒரு பெண்ணோ சும்மா மூவிக்கு பார்க்குற போலீசார் இந்த விடயங்களை பெரிய அளவில் அக்கறை கொள்கையில் என்ற நிலப்பாடு எல்லா மக்களுடைய கருத்துமாய் என்ன டைம் இருக்கின்றது. இந்த தனியாக இந்த ஆக்சிடென்ட்ஸ் இல்லை, இதுக்கு முதலில் நாங்கள் தொடர்ச்சியாக போலீஸாரோடு கதைச்சு கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் மிகவும் ஒரு வேதனைக்கான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வருகின்ற கிழமைகளில் டிஐஜி ஓஐசிஸோட நிச்சயமாக இந்த மாவட்ட சிவில் அமைப்புகளோடு நாங்கள் எல்லாரும் சேர்த்து கலந்துரையாடல் ஒன்று செய்யலாம். இதில் நாங்கள் நிச்சயமாக போலீஸார் ஒரு பக்கம் அது எந்த விதமான இதை நடவடிக்கை எடுக்கணுன்றதில் எந்த ஒரு மேட்டக்கருத்தும் இல்லை. ஆனால் இந்த விடயங்களை செய்கின்றவர்கள் இல்லை இந்த விடயங்களில் ஓடி திரிகின்றவர்கள் இந்த மாவட்டத்தில் வெளியிலேருந்து வேறு இல்லை. எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய ஜுவரிகள் நிச்சயமாக எங்களுடைய சமூகத்துக்கு, அதாவது அந்த போலீஸாருக்கு அப்பால் எங்களுடைய சமூக கட்டமைப்புக்கு ஒரு பொறுத்து இருக்கின்றது. எங்களுடைய இளைஞர்களை அவர்களை நல்வழிப்படுத்தணும், அவர்களை ஈடுபடுத்தணும் என்பது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டும்தான் இதுக்குள்ள செய்யணும். நான் ஏற்கனவே பிரதேச சபைக்கு சில ஆலோசனைகள் சொன்னேன். டிப்போ ஜங்ஷன் இந்த குறிப்பிட்ட ஜங்ஷனுக்குள்ள சிசிடிவி பொருத்தினால் போடுறவே நம்பரை பார்க்கலாம், நீரவே அக்சஸ் பண்ணலாம், ரெண்டு பார்த்துட்டு பிடிக்கலாம். இது ஒருவருக்கு நம்பரும் தெரியுது இல்லை. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக பிரதேச சபையை வலியுறுத்துகிறோம். ஓகே, ஒரு 20 கேமராவை இந்த டிப்போ ஜங்ஷன்லேருந்து கரடிப்போக்கு ஜங்ஷன் வேறு பொருத்தி போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே ஒரு இடத்துலேருந்து ஒப்சர்வ் பண்ணினால் இந்தளவும் குறையும், கடத்தல்லேருந்து எல்லாமே குறையும். இதை நாங்கள் நிச்சயமாக இதை அடுத்த கூட்டத்தில் நீங்களும் நான் நினைக்கின்ற பிரதேச சபை செய்யாட்டிக்கு நாங்கள் அமைப்புக்குள்ள அதுக்குள்ள காசு சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஏற்பாடு செய்து கொடுப்போம். ஆகக்கூடியனா ஒரு 1 மில்லியன் தான் 1 மில்லியன் தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் இதை மானிட்டர் பண்ணினால் நிச்சயமாக இப்படியான சட்டவிரோத செயலை செய்கின்றவர்கள் அல்லது வேகமாக ஓடுறவர்கள் எல்லாத்தையும் குறைக்கலாம். தனி இது இல்லை, ட்ரக்ஸ் இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். நாங்கள் இதை தவிர மானிட்டர் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை. என்னத்தை செய்யணும் என்று நிச்சயமாக ஒரு வார புதனுக்கிடையில் நான் இந்த கலந்துரையாடலை ஏற்படுத்துகிறேன். நிச்சயமாக நினைவேதனைக்குரிய ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு நடந்த மாதிரி நிச்சயமாக நான் உங்களுக்கான நடவடிக்கை. இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.